பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டும்போதே ஃபோன்ல பேசிக்கிட்டே போனாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கிடுபடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஃபைன் இருக்கு, ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டு இப்போ ஹெல்மெட் போடலைன்னா ஒரு கேஸு, அண்ட் சீட் பெல்ட் போடலன்னா ஒன்று, அதே போல் கார் ஓட்டும் போதே ஃபோனில் பேசிட்டு போனால் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதது கீழே வழக்கு பதிவு பண்ணி அதுக்குரிய ஃபைனும் அதுக்குரிய விஷயங்களையும் பார்க்கணும். அதை தாண்டி கைது பண்ணுறது, ஜாமீன்லேயே வெளிவர முடியாத அளவுக்கு இப்படியான விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு டிடிஎஃப் வாசனை பிடிக்காத நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் சித்து இவர் ஒரு பிரபல யூடியூபர், அது மட்டும் இல்லாமல் பிரபல விஜேவும் கூட. இவரும் கூட தான் அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் போதே ஃபோனில் பேசிக்கிட்டே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் மற்றவங்க கண்ணுக்கு படுதா படலையா அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவரோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அநாகரிகமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் தப்புன்னு படலையா, இதுக்கான ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நிறைய நெட்டிசன்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனை விஜய் சித்துக்கு ஒன்று, டிடிஎஃப் வாசனுக்கு ஒன்று, இந்த மாதிரி பாரபட்சமாக செயல்படுறீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா சென்னை அட்வொகேட் ஷெரின் இதை பற்றி சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் தந்திருக்கிறாங்க. போலீஸ் சித்து மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி. ஸோ இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் சித்து மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து எங்களுடைய க்ரானிக்கல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.